ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் இரண்டாவது தடவையாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய 2 இலக்குகள் தெரிவு செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த கேசம் தீவு, அதாவது ஹோமுஸ் நீரிணைக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் நிறைய தீவுகள் இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய தீவுகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிரதானமான முக்கியமான பெரிய தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் கேசம் தீவு. அதன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ட்ரோன் ஏவுதளங்கள், மற்றது தொலைத்தொடர்பு கோபுரங்கள், இந்த மாதிரியான இடங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதே போல தெரிவு செய்யப்பட்ட மற்றொரு இலக்கு எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரிக் என்று சொல்லப்படுற ஒரு நகரம். அதாவது தெற்கு ஈரானில் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு பக்கத்தில் சிரிக் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய வில்லேஜ் தஹ்ருய் என்று சொல்லப்படுற ஒரு வில்லேஜ். அந்த கிராமத்தில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக ஈரானிய ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க தரப்பின் தகவலின்படி அங்கேயும் ஏவுகணை தளங்கள் இருந்ததாகவும், அதாவது ட்ரோன் ஏவுதளங்கள் இருந்ததாகவும், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இருந்ததாகவும், ஈரானினுடைய வான் கண்காணிப்பு அமைப்புகள் இருந்ததாகவும், அவற்றை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அமெரிக்கா தகவல் வெளியிட்டிருக்கிறது. இப்போ எதுக்கு திரும்ப திரும்ப ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் நேற்று அதிகாலை சனிக்கிழமை அதிகாலை வேளையிலும் முதலாவது தாக்குதல் இடம்பெற்றது. முதலாவது தாக்குதல்ன்றது இந்த போர் நிறுத்தம் வந்த பிறகு 2 நாடுகளுக்கும் இடையில் சுவிட்சர்லாந்தில் வச்சு சம்பிரதாயபூர்வமாக போர் நிறுத்தம் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு இடம்பெற்ற முதலாவது பாரிய தாக்குதல் சனிக்கிழமை அதிகாலை வேளையில் இடம்பெற்றது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் ஈரான் ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தினதுன்றதான். வியாழக்கிழமை ஹோமுஸ் நீரிணைக்கு அருகாமையில் ஓமானிய கடற்பரப்பில் வைத்து ஒரு கப்பல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதற்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் சனிக்கிழமை தாக்குதல் இடம்பெற்றதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் எதுக்காக என்று சொன்னால் அதுவும் ஒரு பழிவாங்கும் தாக்குதல் தான், பழிக்கு பழிவாங்கும் தாக்குதல் என்று சொல்லி அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் நேற்று சனிக்கிழமை காலை வேளையில் மற்றொரு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அந்த கப்பல் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பனாமா நாட்டு கொடியுடன் வந்த ஒரு கப்பல் MT கிக்கு என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். MT கிக்கு அது பாரசீக வளைகுடால இருந்து 2 மில்லியன் பேரல்ஸ், அதாவது 20 லட்சம் பேரல்ஸ் கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு, மசகு எண்ணெயை ஏற்றி கொண்டு வந்திருக்குது. அந்த கப்பல் மேலே தான் ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும், அதாவது ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றதாகவும், அந்த தாக்குதலுக்கு பழி வாங்கும் விதமாக, பழி தீர்க்கும் விதமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் அமெரிக்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் 4:30 மணிக்கு இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி தாக்குதல்களை நடத்துறது யுத்த நிறுத்தத்தை நிரந்தரமாகவே முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல் வழங்கியதா இல்லையா என்று சொல்லி இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை தகவல்கள் ஏதும் வெளியாகல. ஒருவேளை இந்த காணொலியை நான் எடிட் பண்ணும்போது அப்போ ஏதாவது தகவல் வந்தால் நான் அதை மேலே ஸ்க்ரீனில் போட்டு விடுறேன். ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. அப்போ நேற்று சனிக்கிழமை அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல் ஒன்று நடத்தியது. அது பஹ்ரைன் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த பஹ்ரைன் தாக்குதலில் ஒரு மர்மமான விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு பஹ்ரைன் ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த கண்டன அறிக்கையில் எந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி அந்த ஸ்பாட் குறிப்பிடையில் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொல்லி 19 சொல்லப்பட்டிருந்தது. பஹ்ரைன் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பல நாடுகளும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் குறிப்பாக அந்த எந்த ஸ்பாட்டில் தாக்குதல் நடந்தது, எந்த இடத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது சொல்லி அதனை குறிப்பிடையில் ஒருவேளை அமெரிக்க இராணுவத்தினுடைய ஏதாவது ஒரு ரகசியமான இடம் ஒன்று தாக்கப்பட்டதா அல்லது முக்கியமான இடம் ஒன்று தாக்கப்பட்டதா, இது போன்ற சந்தேகங்கள் சர்வதேச ஊடகங்களில் எழுப்பப்பட்டிருந்தன. இருந்தாலும் பஹ்ரைன் அந்த இடத்தை குறிப்பிடவில்லை. எனவே இன்று இடம்பெற்ற இந்த தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் விதமாக ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபடும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த செய்தி எந்த வேளையிலும் வெளியாகலாம்.
வெனிசுவேலா நாட்டில் நில அதிர்வு இடம்பெற்று அதிலே ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பிந்திய நிலவரப்படி 1400 அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1400 பேர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னமுமே அந்த இடிபாடுகள் அகற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. என்னென்னு சொன்னால் எல்லாமே உயரமான கட்டடங்கள் தானே, அங்கே ஏராளமான வானை முட்டுகின்ற கட்டடங்கள் இருந்துதான், உயரமான கட்டடங்கள். அப்போ எல்லா கட்டடங்களும் சரிஞ்சு திடீரென்று விளையக்குள்ள அப்போ அந்த மீட்பு பணிகள் கஷ்டம் தானே. இப்போ 72 மணி நேரம் தாண்டியும் மீட்பு பணிகள் போய்கொண்டிருக்குது. இன்னமும் உயிரோட கட்டடங்களுக்கு அடியில் பலர் மீட்கப்பட்டு கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே கட்டிட இடிபாடுகளுக்குள்ள இன்னமுமே ஆட்கள் உயிரோடு இருக்கக்கூடும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால பல நாடுகளினுடைய உதவிகளுடன் மிக முக்கியமாக இங்கிருந்து ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் உதவி பொருட்களையும் உதவி மீட்பு குழுக்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே எல்லா நாடுகளும் சேர்ந்து பாரிய மீட்பு நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். வெனிசுவேலா நாட்டில் ஜெர்மனியில் நேற்று சனிக்கிழமை ஒரு சாதனை ஒன்று படைக்கப்பட்டது. என்ன சாதனை என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பிய நாடுகளை வெப்பம் வாட்டி வருகிறது. அப்போ ஜெர்மனியினுடைய வரலாற்றில் நேற்று அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. 41.5 பாகை பதிவாகி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 41.3 பாகை பதிவாகி இருந்தது. அப்போ அதுதான் ரெக்கார்டாக இருந்தது. இவ்வளோ கால வரலாற்றில் ஜெர்மனியினுடைய வரலாற்றில் அதிகூடிய வெப்பநிலை என்று சொல்லி அது பதிவாகி இருந்தது. நேற்று சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டு புதிய சாதனை, அதாவது 41.5 பாகை, இது எங்க பதிவாகி இருக்குன்னு சொன்னா கிழக்கு ஜெர்மனியில் பதிவாகி இருக்கின்றது. கிழக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம், அதனுடைய உச்சரிப்பு சரியோ தெரியல, என்னடா ஜெர்மன் மொழியில இருக்குது. மொக்கன் ட்ரூவிட்ஸ் என்று சொல்கிறது. ஜெர்மனில் எப்படி சொல்கிறதோ தெரியல, ஆங்கில முறைப்படி அந்த பேர். எனவே அந்த ஒரு சிறிய கிராமத்தில் தான் இந்த ரெக்கார்ட் பதிவாகி இருக்கிறது. 41.5 பாகை. இது ஜெர்மனியினுடைய வரலாற்றில் புதிய மைல்கல், அதாவது வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் புதிய மைல்கல் என்று சொல்லப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை இங்கே பிரித்தானியாவில் புயல் வீசியது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன்னு சொன்னால் கடந்த ஒரு 5-6 நாட்களாக கட்டும் வெயில், வெளியிலே போக முடியாத அவ்வளோ வெயிலாக இருந்தது. திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வானம் இடிக்குது, முழங்குது, மழை தூறல் வருது, புயல் வீசுது என்று சொல்லி காலநிலை அப்படியே சட்டென்று தலைகளாக மாறிட்டுது. நேற்று சனிக்கிழமை காலையில் இருந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொல்லி, அதாவது வானிலை மாற்றம் சடுதியாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சடுதியான மாற்றம் காரணமாக கிழக்கு இங்கிலாந்தில் தான் இந்த புயல் ஏற்பட்டிருந்தது. அதாவது புயல் என்று சொல்லி இப்போ தரையில் அந்த புயல் உணரப்படையில், வானத்தில் அந்த புயல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது பொதுமக்களால் உணரப்படையில், ஆனால் வானத்தில் புயல் இருந்ததுன்னு சொல்லி, அதனால் ஏராளமான விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன, டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன. சில விமானங்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக லண்டனில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விமான நிலையங்கள், ஒன்று ஹீத்ரூ விமான நிலையம், மற்றது கெட்விக் விமான நிலையம். இந்த 2 விமான நிலையத்துக்கும் வரக்கூடிய 600க்கும் அதிகமான விமானங்கள், கொஞ்ச நஞ்சம் இல்லை, 600க்கும் அதிகமான விமானங்கள் ஒன்று டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அல்லது தாமதமாகி இருக்கிறது. குறிப்பாக 6 மணித்தியாலங்கள் தாமதமாகி இருக்கிறது. அதே போல் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படியான பிரச்சனை இந்த புயல் காரணமாக, ஏன்னு சொன்னால் அந்த ஏர் டிராஃபிக் ஃபுல் ஆயிட்டம், அதை அன்கண்ட்ரோலாக போயிட்டு சொல்லி, எனவே அதன் காரணமாக எல்லா விமானங்களும் டைவர்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது பிரித்தானியாவினுடைய காலநிலை. இந்த ஒரு கிழமைக்கு, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓரளவு ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஒரு 25 பாகை 26 பாகை அந்த கணக்கில் தான் வெப்பநிலை இருக்கும். பிறகு அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து மறுபடியும் 30 தாண்டி செல்லும் பிரித்தானியாவினுடைய வெப்பநிலை என்று சொல்லி இப்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா நாடுகளுக்கும் இந்த வெப்ப பிரச்சனை இருக்குதானே. இதில் பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட அதிகூடிய வெப்பநிலை, இதுவரையான காலப்பகுதியில் அதிகூடிய வெப்பநிலை, அதாவது ஒரு ஜூன் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலை 37.3 பாகை செல்சியஸ் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த வாரம் வரை இருக்கின்ற அடுத்த வெப்பநிலை, 3வது வெப்ப அலையில் இந்த சாதனை முறியடிக்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக உதைபந்தாட்ட போட்டி நிலவரம். சனிக்கிழமை இடம்பெற்ற போட்டிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்துக்கும் பனாமாவுக்கும் இடையில் போட்டிகள் நடைபெற்று அதிலே இங்கிலாந்து 2-0 என்கிற கணக்கில் வெற்றி பெற்றது. அதே போல் குரேஷியா அணிக்கும் கானா அணிக்கும் இடையில் போட்டி நடந்து இதில் 2-1 என்ற கணக்கில் குரேஷியா அணி கானா அணியை வெற்றி கொண்டது.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அணிகள் வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை 3 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலம்பியாவுக்கும் போர்த்துகலுக்கும் இடையில் ஒரு போட்டியும், அதே போல் அர்ஜென்டினாவுக்கும் ஜோர்தானுக்கும் இடையில் இன்னும் ஒரு போட்டியும், அல்ஜீரியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் இன்னும் ஒரு போட்டியும் நடைபெற இருக்கின்றன. எனவே இந்த போட்டியினுடைய முடிவுகள் மற்றும் மேலதிக விவரங்கள் எல்லாவற்றையும் தொகுத்துக்கொண்டு யுத்த களத்திலிருந்து கிடைக்கின்ற மேலதிக தகவல்கள் அனைத்தையும் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியை உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.